வணக்கம். நன்றி அறியும் பதிவேடு என்ன மாதிரியாக எழுதப்பட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது நான் நன்றி அறிவதன் நோக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பேசினேன். இந்த பதிவேடை நீங்கள் தினமும் எழுதுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாறும் அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். அப்போ அதனுடைய நன்மைகளை பற்றி நான் பட்டியலிடுகிற போது முதலாவது சொன்னது என்னென்னா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொன்னேன். எதை செய்தாலும் விழிப்புணர்வோடு செய்வது தான் மைண்ட்ஃபுல்னஸ். பல நேரங்களில் நாம் வாளாயமாக செய்கிறோம். ஒரு காரியத்தை செய்கிற போது விழிப்புணர்வுடன் செய்வதற்கும் வாளாயமாக செய்வதற்குமான வேறுபாடு இருக்கிறது. நம்ம மனசில் என்னன்னாக்க விழிப்புணர்வு எப்போ வேணுமோ அதை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு தேர்வு எழுதும்போது நம்முடைய விழிப்புணர்வு பார்த்திங்கன்னா 100% இருக்கிறது. முழுமையான விழிப்புணர்வோடு நாம் எழுதுகிறோம். அந்த விழிப்புணர்வை வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் நாம் பரவலாக பயன்படுத்தினால் எவ்வளவு உன்னதத்தை அடைவோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட திச் நாட் ஹானை பற்றி சொன்னேன். அவர் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அவருடைய ஆசிரமில் என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு சோம்பல் நாள். சோம்பல் நாள்னால் என்னன்னாக்க அன்றைக்கி எல்லோரும் மெதுவாக சாப்பிடுவாங்க, நிதானமாக சாப்பிடுவாங்க, நிதானமாக நடப்பாங்க. எல்லாம் அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்லோ மோஷனில் அந்த ஆசிரமே செயல்படும். அதனுடைய நோக்கம் என்னென்னா செய்வதை முழுமையான விழிப்புணர்வோடு செய்வது. வேகமாக நிறைய பேர் சாப்பிட்றத பார்த்திங்கன்னா வேகமாக சாப்பிட்றாங்க. எல்லாத்தையுமே வேகமாக செய்கிறாங்க. ரசித்து சாப்பிட்றதில்ல. உணவு ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செல்ஃபோனில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதை ரசித்து அவர்கள் முழு மனத்தோடு சாப்பிடுவது இல்லை. அப்படி இப்போ ஒரு உதாரணத்துக்கு அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டை பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நிறைய நேரங்களில் ஓவர் ஈட்டிங் பண்ணிடுறீங்க. காரணம் என்னென்னா அது ஈஸியாக இப்போ மென்று சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு கரும்பை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கரும்பை சாப்பிட்டிங்கன்னா அந்த கரும்பை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஒரு செவாலத்தை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஒரு 2 துண்டு சாப்பிட்லாம், அதுக்கு மேலே. ஏன்னா மெல்லணும், சாரை உள்ளே இழுக்கணும், ஒரு ப்ராசஸ் இருக்குது இல்லை. இதையே நீங்கள் கேன் ஜூஸாக சாப்பிட்டிங்கன்னா 2 கிளாஸ் கூட குடிக்கலாம். அது கிட்டத்தட்ட 2 செவாலம் கரும்புனுடைய சாறு தான் 2 டம்ளர் குடிக்க முடியும். அப்போ நீங்கள் நிறைய சாப்பிட்றீங்க. அப்போ அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சாப்பிடும்போது என்னென்னா எதையோ பார்த்துக்கிட்டு சாப்பிடும்போது நீங்கள் நிறைய சாப்பிட்றீங்க. யூ டென்ட் டு ஈட் மோர். சாதாரணமாக சாப்பிட்றவங்க கூட பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 500 கேலரி அதிகம் சாப்பிட்றாங்க. அதனால் ஒபிசிட்டி வந்துடுது. ஏதோ ஒன்றில் நீங்கள் மைண்ட்லெஸ்ஸாக சாப்பிடும்போது நீங்கள் அதிகமாக சாப்பிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்னென்னா திச் நாட் ஹானோட ஆசிரமில் என்னென்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எல்லாருமே நிதானமாக மெதுவாக மைண்ட்ஃபுல்னஸோடு செய்வாங்க. புத்தர் என்ன சொல்கிறாருன்னா வாக்கிங் மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறார். நடந்து போகும்போது கூட மென்மையாக அழகாக நடந்து செல்வது, நடையக்கூட ஒரு தியானமாக செய்வது, மெதுவாக யார்ட்டையும் பேசாமல் ஒரு தியானத்தை போல செய்வது தான் நடை தியானம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மைண்ட்ஃபுல்லாக இருப்பதற்கு இந்த கிராட்டிடியூட் ஜர்னல் ஏன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, அந்த நாளை நாம் எப்படி வாழ்ந்திருக்கிறோம் அது நம்ம பதிவு செய்யப்படுகிறது. 2 நாள் கழித்து பார்க்கும்போது அதை விட இன்று இன்னும் சிறப்பாக வாழ்வோம், அது இன்னும் விழிப்புணர்வோடு வாழ்வோம் அப்படிங்கிற எண்ணம், இன்னும் முழு மனத்தோடு வாழ்வோங்கிற எண்ணம் வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்முடைய மைண்ட்ஃபுல்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இரண்டாவது நம்மை பற்றியே அறிந்து கொள்வதற்கு, என்னுடைய பர்சனாலிட்டியில் என்ன ஃப்ளா அல்லது என்னுடைய பர்சனாலிட்டியில் என்ன ப்ளஸ் பாயிண்ட். இத்தனை பேர் என்கிட்ட அன்பு செலுத்துகிற அளவுக்கு நான் இருக்கிறேன்னா, இத்தனை பேர் எனக்கு உதவுகிற அளவுக்கு இருக்கடா. சில பேருக்கு யாருமே உதவ மாட்டாங்க, ஒரு பயல் உதவ மாட்டாங்க. காரணம் என்னென்னா அவன் யாருக்குமே உதவி இருக்க மாட்டான். அப்ரேசிவ் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மாக்சிம் கார்கி தான் ஒரு அற்புதமான கதை எழுதியிருப்பார், வழித்துணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. அந்த வழித்துணையில் ஒரு நல்ல மனுஷன் அந்த கப்பலில் வேலை செய்கிற ஒருத்தனை யாருமே பிடிக்காமல் ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. சரி பாவமாக இருக்கு, யாருமே இவங்ககிட்ட பேச மாட்டேங்கிறான்னு சொல்லி இவர் என்ன பண்ணுவார், சாப்பிட்றதெல்லாம் கொடுப்பாரு, அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அந்த கப்பல் போய் ஒரு இடத்துல நிற்கும். இங்கே தான் என் ஊர் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். சரி உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா, நான் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போயிட்டு இந்த சந்துக்குள்ளே தான் எங்கள் வீடு இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன் யார் இருக்காங்கன்னு போவான். அதுக்கப்புறம் அவன் காணாமலே போயிடுவான். இதுதான் வழித்துணை அப்படின்னு எழுதியிருப்பார்.
மாக்சிம் கார்கி. சில பேர்கிட்ட யாருமே பழக மாட்டாங்க, அப்ரேசிவ் பர்சனாலிட்டின்னு. அந்த மாதிரி இல்லாமல் நாம் மேன்மையான பர்சனாலிட்டியை நோக்கித்தான் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வாழ்க்கை என்பது தொடர்ந்து நம்மை மேம்படுத்தி கொள்வதே இருப்பது. நேற்று இருந்ததை விட இன்னும் மேம்படுத்தி கொள்ளணும். எப்படி மேம்படுத்தி கொள்ள முடியும்? நேற்றை விட இன்னும் அன்பாக இருக்கலாம், நேற்றை விட இன்னும் கருணையாக இருக்கலாம், நேற்றை விட இன்னும் தாராளமாக இருக்கலாம், நேற்றை விட இன்னும் பெருந்தன்மையாக இருக்கலாம். இதெல்லாம் நம்மை செதுக்கி கொள்ள பண்பாடுகள். இன்னும் விழிப்புணர்வோடு இருக்கலாம், இன்னும் கடினமாக உழைக்கலாம், இன்னும் கற்றுக்கொள்ளலாம். இதுதான் மாணவர்களுக்கு முக்கியமான விஷயங்கள். அப்போ என்னென்னா, இத்தனை பேருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னா, உங்களுக்கு உங்களை பற்றிய, உங்களுடைய ஆளுமை பற்றிய ஒரு அறிவு கிடைக்கும். அதனால் என்னென்னா, கிராட்டிடியூட் ஜேர்னலை இன்னையிலேருந்து எழுத ஆரம்பிங்க. ஒன்றுமில்லை, ஒரு பக்கம் தொடக்கத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். எந்த ஒரு பணியை செய்தாலும் தொடக்கத்தில் அது சிரமமாகத்தான் இருக்கும். புதுசாக போய் ஒரு ஷூ வாங்கி மாட்டினோம்னா ஒரு 2 நாளைக்கு காலை இறுக்கமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அது சரியாக போயிடும். பாதம் படப்பட பணிந்து போகிறது பாதுகை. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் நம்ம எழுதணும், மைண்ட்ஃபுல்னஸாக எழுதணும், நம்மை பற்றி அறிந்து கொள்வதற்கு. ரெண்டாவது என்னென்னா, இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். எல்லாருக்குமே என்ன ஒன்றுன்னா, இந்த வாழ்க்கை ரொம்ப இறுக்கமாக இருக்குது, நிறைய வேலை இருக்குது, நம்மளை போட்டு புழியிறாங்க அப்படிங்கிற ஒரு சோர்வு. கல்லூரி காலத்தில் நிறைய பேருக்கு இந்த சோர்வு இருப்பதை நான் பார்க்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னென்னா, நான் ஓவர் திங்கிங் பண்ணுறேன். இந்த ஓவர் திங்கிங்கிற கான்செப்டில் எங்கள் காலத்தில் நாங்கள் கேள்விப்பட்டதில் ஏன்னா திங்கிங்கே கிடையாது. பசங்க ஜாலியாக போவாங்க, வருவாங்க, பிடிப்பாங்க. இப்போ என்னென்னா, ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நாங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுறோம். ஏன் ஓவர் திங்கிங் பண்ணால் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ். ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், அந்த சின்ன பிரச்சனையை அங்கேயே விட்டாமல் அதை பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்கிறது, ப்ரூடிங் ஓவர். அதுக்கு என்ன காரணம்? ஏன் ப்ரூட் ஓவர் பண்ணுறாங்க? ஏன் ஓவர் திங்கிங் பண்ணுறாங்க? ஏன்னா ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். அதுக்கு ஒரு பதில் கிடைச்சிச்சுன்னா அதுக்கு ஏன்னு கேட்கணும். இந்த மாதிரி 5 ஒய் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. 5 ஒய் கேட்டிங்கன்னா தான் நீங்கள் அதனுடைய மூலத்தை அறிய முடியும். அந்த மூலத்தை அறிவதற்குத்தான் நீங்கள் என்னன்னாக்க, இப்போ ஓவர் திங்கிங் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓவர் திங்கிங் வந்து ஷேரிங் இல்லை. சிலவற்றை நீங்கள் பகிர்ந்து கொள்கிற போதே பாரம் குறைந்து விடுகிறது. சில பிரச்சனைகள், சில கவலைகள் யாராவது ஒருத்தர் நீங்கள் பகிர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனசு லைட் ஆயிரும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்பத்தை பகிர்ந்து கொள்ளுகிற போது இரட்டிப்பாகிறது, துன்பத்தை பகிர்ந்து கொள்கிற போது பாதியாகிறது. நல்ல நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாம் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டால் நாம் அதை பற்றியே சிந்திச்சு அதிலிருந்து வெளியே வரணும். சிலவற்றுக்குள்ளே போய்கிட்டே இருப்பாங்க சில பேர். அப்படி போனால் அது மிகவும் தொல்லையாக இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு பதற்றம். நாள் முடியும் போது இருக்கிற பதற்றத்தை இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதி முடித்தோடனே அது தடிஞ்சு போகிறத பார்க்கலாம். முதல்ல இருக்கிறத விட போக 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 நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ஆங்கிள்லேயே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓ, இவர் நமக்கு அன்பாக இருக்கார், இவருக்கு நம்ம நன்றி உடையவர்களாக இருக்கிறோம், இவர் நம்மளை மகிழ்ச்சிக்கு உட்படுத்துகிறார். இப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது லைஃபினுடைய பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸ்லாம் தெரியும். ஆல்பர்ட் ஸ்வைட்சர்னு ஒருத்தர் நோபல் பரிசு பெற்றவர். அந்த ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்னன்னாக்கா, திருக்குறளை பற்றி ஒரு அற்புதமான ஒரு வாசகத்தை எழுதினார். என்னன்னா, திருக்குறள் இஸ் லைஃப் அஃபர்மேட்டிவ் அப்படின்னாரு. வாழ்க்கை நிலையில்லாதது, வாழ்க்கை துன்பமானது, இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, வாழ்கிறதுல பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொன்ன இலக்கியங்களுக்கு மத்தியில். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரோமன் ட்ராஜடியெலாம் செனக்கா மாதிரி இருக்கிறவங்களாம் எழுதுனால பார்த்தீங்கன்னா குரூசம் மர்டர் இருக்கும். பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இறுதியில் ஒரு சோர்வு தான் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்கிறார். ஷேக்ஸ்பியர் எழுதின அந்த நாடகம் தான் ஹேம்லெட். கிட்டத்தட்ட அது ஒரு செனக்கன் ட்ராஜடி மாதிரி எழுதியிருப்பார். ஆனால் செனக்காவுடைய நாடகங்கள்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இறுதியில் என்னென்னா ஒரு வெறுமை, வறுமையை காட்டிலும் கொடுமையானது வெறுமை. அந்த வெறுமையை நீங்கள் உணர்வீர்கள். அப்படி வெறுமையை பற்றி எழுதுகிற போது இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு எழுதும்போது திருவள்ளுவர் என்ன எழுதுனான்னா, இந்த வாழ்க்கையில் நிறையா இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, இந்த வாழ்க்கையில் பொருள் முக்கியம், செய்க பொருளை அப்படின்னாரு. அதனால் என்னென்னா ஒரு பாசிட்டிவான அவுட்லுக்கை திருவள்ளுவர் சொன்னதுனால ஒரு லைஃப் அஃபர்மேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஸ்வைட்சர் சொன்னார். அப்போ வாழ்க்கையை
உடன்பாடாக பார்ப்பது. இந்த வாழ்க்கையில் ஒரு மகத்துவம் இருக்கிறது, இந்த வாழ்க்கையில் சிறப்பு இருக்கிறது, இந்த வாழ்க்கையை நாம் நேசிக்க வேண்டும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த கிராட்டிடியூட் ஜர்னல் எழுதும்போது நீங்கள் பார்க்கிற மனிதர்களை எல்லாம் வேறு பார்வையோடு பார்ப்பீர்கள். உங்கள் நண்பர்களை வேறு மாதிரியாக பார்ப்பீங்க, உங்கள் பேராசிரியர்களை வேறு மாதிரியாக பார்ப்பீங்க, ஒரு புது இடத்துல ஒருத்தரை சந்திச்சிங்கன்னா கூட வேறு மாதிரியாக பார்ப்பீங்க. இந்த கிராட்டிடியூடை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா உங்களுடைய மனநிலை மாறுகிறது. அப்போ என்னென்னா, புதிதாக சந்திக்கிற மனிதர்கள் கூட உங்களை விரும்ப ஆரம்பிப்பார்கள். அது என்ன ஆகுனா உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க ஆரம்பிச்சிடும். இன்னொரு பக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பதற்றம், நிறைய பேருக்கு ஒரு பதற்றம் இருக்குது. அந்த பதற்றத்தை குறைப்பதற்கும் இந்த கிராட்டிடியூட் ஜர்னல் மிகவும் உதவியாக இருக்கும். ஏன் குறையும்னா, வாழ்க்கை நம்பிக்கைக்குரியதுங்கிறத நினச்ச பிறகு, இப்போ ஒன்றுமில்லை, இந்த எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு பதற்றம் குறைஞ்சி போயிடுது பாருங்கள். இந்த வாழ்க்கை ஈஸியானதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா நமக்கு பதற்றம் குறைஞ்சி போயிடும் பாருங்க. இப்போ யாராவது காலேஜில் நுழையும் போதே இந்த காலேஜ் லைஃப் பயங்கர டஃப்பாக இருக்கும், இதில் நீங்கள் சாதாரணமான ஒரு படிப்பு இல்லை, ஒவ்வொரு நாளும் பயங்கரமாக படிக்கணும், இது ஈஸியானது இல்லை, அப்படி இப்படின்னு சொன்னாங்கனாலே ஈஸியான சப்ஜெக்ட் கூட டஃப் ஆயிரும். அதனால தான் என்னென்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை தனியாக பிரித்தாங்க, இன்னொரு 50% தனியாக பிரித்தாங்க. ஒரு கொஷின் பேப்பரை கொடுத்தாங்க. இந்த 50%க்கு ஒரு கொஷின் பேப்பர் கொடுத்து, இது ரொம்ப ஈஸியான எக்ஸாம் எழுதுங்க நாங்கள். இன்னொரு 50%க்கு இது டஃப்பான கொஷின் பேப்பர்னு கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்தா டஃப்புன்னு சொன்னவங்கலாம் கம்மி மார்க் வாங்கினாங்க, ஈஸின்னு சொன்னவங்களாம் அதிக மார்க் வாங்கினாங்க. ஆனால் ஒரே கொஷின் பேப்பர் தான். ஆனால் ஈஸின்னு சொன்னவங்களுடைய மனநிலையில் அந்த பாசிட்டிவான ஃபீலிங்ஸ் இருந்தது. டஃப்புன்னு சொன்னவங்க மனநிலையில் ஒரு பதற்றம் இருந்தது. எதையும் பதற்றத்தோடு அணுகிற போது அது சிதறி போகிற வாய்ப்புகள் அதிகம். அதனால் என்னென்னா, இந்த கிராட்டிடியூட் ஜர்னல் எழுதும்போது வாழ்க்கை நம்பிக்கைக்குரியது. எத்தனை பேர் நம்ம மேலே அன்பு செலுத்துகிறாங்க, எவ்வளோ பேர் நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் நம்முடைய முகத்தில் ஒரு புன்னகை பூப்பதற்கு உதவி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பட்டியலிடும்போது இந்த வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அந்த மைண்டில் இருக்கிற அந்த பதற்றம், இறுக்கம் அதெல்லாம் குறையுது. இப்போ இறுக்கமுள்ள ஒரு முகத்துக்கும் மலர்ச்சியான முகத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு மலர்ச்சியான முகம் என்னென்னா அழகாக இருக்கிறது, அது பலரையும் ஈர்க்க ஆரம்பித்து விடுகிறது. நீங்கள் ப்ளசண்ட்டான ஒரு டிஸ்பொசிஷனோட ஒரு இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னா நிறைய பேர் உங்ககிட்ட தான் வழி கேட்பாங்க. ஒரு இடத்துக்கு போகணுன்னா கூட யாரை பார்த்து வழி கேட்குறத, பார்ப்பா அவர் முகம் கொஞ்சம் தெளிவாக இருக்குதுப்பா, அவர் இன்னும் கடுக்கட்டுன்னு போகிறாரு, அவரை கேட்கக்கூடாது, இவரை போய் கேட்டோம்னா கரெக்டாக கைட் பண்ணுவார். டைம் கூட அப்படி தான். டைம் கேட்குறது கூட யார் ஒரு ப்ளசன்ட் டிஸ்பொசிஷன் இருக்காங்களோ அவங்ககிட்ட தான் போய் கேட்பாங்க. உதவி கேட்பது மட்டுமல்ல, சில நேரங்களில் தகவல்களை கேட்பதற்கு கூட என்ன பண்ணுவாங்கன்னா யாருடைய முகம் வளர்ச்சியாக இருக்குது. அப்போ அந்த பதற்றத்திலிருந்து விடுபடுகிற போது நமக்குள்ளேயே இருக்கிற அந்த அழகு வெளிப்படுகிறது. டிஹெச் லாரன்ஸ் தான் எழுதுவார், நமக்குள்ளேயே அழகு இருக்கிறது, அது முகத்தின் வழியாக வெளிப்படுகிறது அப்படிங்கிறார். எப்போனா உங்கள் உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி அந்த இது வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லுவார். ஜெயகாந்தன் தான் சொல்லுவார், எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவருங்கிற கீட்ஸுக்கு சொல்கிறாரு. கீட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, அழகான பொருட்கள் எல்லாம் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றன. ஜெயகாந்தன் என்ன சொல்கிறாருன்னா, யார் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் அழகானவர்கள். யார் அழகாக, நமக்கு அவங்க முகத்தையாக பார்க்குறோம், நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தவங்க முகத்தை பார்த்தா நமக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது இல்லையா? அந்த மகிழ்ச்சியை யார் ஏற்படுத்துகிறாங்களோ அவங்க தான் அழகினார். யாரெல்லாம் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் நம் கண்களுக்கு அழகாக தெரிய ஆரம்பித்து விடுகிறார்கள். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியை பரப்புகிறவர்களாக, மகிழ்ச்சியின் தூதுவர்களாக, மலர்ச்சியின் தூதுவர்களாக மாறினால் இந்த உலகம் உங்களை கொண்டாடும். இன்னைக்கு யார் தேவைப்படுறாங்கன்னா, நம்மக்கிட்ட கனிமாக பேசுகிறவங்க தேவைப்படுறாங்க, பரிவாக பேசுகிறவங்க தேவைப்படுறாங்க, கருணையாக பேசுகிறவங்க தேவைப்படுறாங்க. அப்படிப்பட்ட நபராக நீங்கள் மாறுவதற்கு இந்த கிராட்டிடியூட் ஜர்னல் உதவியாக இருக்கும். அடுத்தது முக்கியமானது என்னென்னா, நல்ல தூக்கம் வரும் உங்களுக்கு. ஒரு மாதிரி தூங்காமலே இருக்கிறவங்க, ஓ இத்தனை பேர் நம்மளுக்கு நல்லது பண்ணியிருக்காங்களே, அப்பா இந்த நாள் ரொம்ப சந்தோஷமான நாள். படுக்க போகும்போது இன்றைக்கி நாளே சரியில்லைன்னு படுக்கிற இதில் மாறி போய் இன்றைக்கி நாள் எவ்வளோ மகிழ்ச்சியான நாள், எவ்வளோ பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டியவங்களாக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா நல்ல தூக்கம் வரும். நம்ம ஊரில் ஒரு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்கன்னா, மெத்தையை வாங்கலாம் தூக்கத்தை வாங்க முடியாது. பல நேரங்கள் நான் பார்ப்பேன், பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இருப்பாங்க, எல்லா காரும் போகும், பஸ்ஸும் போகும், லாரி போகும், சலனமே இல்லாமல் படுத்துட்ருப்பாங்க.
எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தூங்குவாங்க. எப்படி அவங்க தூங்குறாங்க அவ்வளோ நிம்மதியானா? அது ஆச்சரியம். அது ஒரு வரம். படுத்த உடனே தூங்குவது ஒரு வரம், நிம்மதியாக தூங்குவது ஒரு வரம். எல்லாருக்கும் அது வாய்க்கிறது இல்லை. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் அதிகமாக விற்பனை ஆகிறது என்னென்னா தூக்க மாத்திரைகள் தான். தூங்காதனால பல பிரச்சனைகள் ஏற்படுது, நிறைய விபத்துகள் ஏற்படுது. நிறைய ஓட்டுநர்கள் என்னென்னா இந்த மைக்ரோ ஸ்லீப்னு ஒன்று சொல்லுவாங்க. தூங்காமல் இருப்பாங்க, ஒரு 2 நிமிஷம் அப்படி கண்ணை அசர்ந்து அதில் போய் எங்கேயாவது விட்டுருவாங்க. அதனால் என்னென்னா தூக்கம் இல்லாதது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதனால் நீங்கள் இந்த ஜேர்னலை எழுதி முடிச்சுட்டு நீங்கள் படுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு தூக்கம் வரும். அந்த தூக்கம் ஒரு ஆழ்ந்த தூக்கமாக இருந்தால் மாணவர்களுக்கு என்ன நன்மை? மாணவர்களுக்கு நன்மை என்னென்னா நீங்கள் படித்ததெல்லாம் கன்சாலிடேட் ஆகும். உங்களுடைய மெமரி பவர், நினைவாற்றல் அதிகரிக்கும். நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் நாள் முழுவதும் படிக்கிறீங்க, தூக்கமே இல்லாமல் இருந்தீங்கன்னா அது மறந்து போகும். ஆனால் நீங்கள் தூங்கின பிறகு பாருங்கள், அரைகுறையாக தெரிஞ்சது கூட காலையில் நீங்கள் சொல்லி பாருங்கள், நினைவுபடுத்தி பாருங்கள், அப்படியே படன்னு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வர மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா அந்த தூக்கம் உங்களுடைய நினைவாற்றலை திமிசுக்கட்டையால் அழுத்தி திடப்படுத்துவதைப் போல திடப்படுத்துகிறது. இட் கன்சாலிடேட்ஸ் யுவர் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்ல தூக்கம் உங்களுக்கு கிடைக்குது. இன்னொன்று மென்டலாகவே உங்களுக்கு ஒரு வெல்பீயிங் கிடைக்கும். ஒரு யூ ஃபீல் ஹாப்பி. நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபீல் குட் ஃபேக்டர்னு. அதே மாதிரி உணர்வு ரீதியாக நிறைய பேர் உணர்ச்சி வசப்படுவாங்க பாருங்கள், தேவையில்லாமல் கோவப்படுவாங்க. அது காரணம் என்னென்னா அவங்களுக்குள்ள இமோஷனலாக ஒரு ரெசிலியன்ஸ் இல்லை. ஏதாவது ஒரு தோல்வி ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், மீள்வதற்கு யாருக்கு குறைவான நேரம் தேவைப்படுகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாருக்கு குறைவான நேரம் தேவைப்படுகிறதோ அவர்கள்தான் முதிர்ச்சியானவர்களாக இருப்பார்கள். வயதானதற்கும் முதிர்ச்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. முதுமை வேறு, முதிர்ச்சி வேறு. நான் பல இடங்களில் சொல்கிறது என்னென்னா, முடியில் நரைப்பது முதுமை, கருத்துகளில் நரைப்பது முதிர்ச்சி. அந்த முதிர்ச்சி எப்போ வரும்னா, யார் ஒருத்தர் எது நடந்தாலும் சலனம் இல்லாமல் இருக்கிறார்களோ, சீக்கிரம் இயல்பு தன்மைக்கு வருகிறார்கள். அப்படியா அப்படி கொஞ்ச நேரம் அந்த பதட்டம் இருக்கும், பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க. அதிலேயே மூழ்கி போக மாட்டாங்க. அந்த இமோஷனல் ரெசிலியன்ஸ் அப்படின்னு அதை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதில் உணர்ச்சிகளை நாம் கட்டுப்படுத்துவதற்கும் கடந்து போவதற்கும், கட்டுப்படுத்தினா கூட ஏதோ ஒரு நேரத்தில் வரும். நம்ம யாரோ ஒருத்தர் கோவப்பட்டாங்கன்னா வேறு யாராவது மேலே காமிப்போம். வல்னரபுளாக யார் இருக்காங்களோ அவங்க மேலே. அதிகாரி திட்டினா பசங்களை அடிக்கிறது. சிற்பி ஒரு கவிதை எழுதியிருப்பார், ஆஃபீஸில் எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு ஒருத்தன் பாயனை ஓங்கி அடிப்பான். அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா மிஸ்டைரக்டட் ஆங்கராக இருக்கும், டிஸ்பிளேஸ்டு ஆங்கராக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை கடந்து செல்வதற்கு கற்றுக்கொள்வார்கள். இது ரொம்ப முக்கியம். கல்லூரி வாழ்க்கையில் சில பேர் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட், நான் பார்த்தேன் ஒரு பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, அதனுடைய ஃப்ரெண்டு ஒரு வாரம் பேசலையாம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு வாரம் பேசலை, தற்கொலை பண்ணிக்கிச்சு. ரொம்ப சென்சிட்டிவ். காரணம் என்னென்னா அந்த இமோஷனல் ரெசிலியன்ஸ் இல்லாத காரணம். இந்த இமோஷனல் ரெசிலியன்ஸ் வந்தால் நாம் தோல்விகளை தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருப்போம், அவமானங்களையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்போம். இந்த உலகத்தில் அவமானப்படாதவர்கள் யார்? மகாத்மா காந்தி தான் சொன்னார், நாம நம்மை அனுமதிக்காதவரை யாரும் நம்மை அவமானப்படுத்த முடியாது. அதனால் என்னென்னா, இதை அவமானம்னா நீங்கள் ஏன் எடுத்துக்கிறீங்க? அதுதான் சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னார், நம்மளை யாராவது திட்டுறாங்கன்னா அதுக்கு ஒருத்தர் சொன்னார் என்னென்னா, தெரியாதவர்களை பார்த்து தான் நாய் குறைக்கும், இந்த தெரிஞ்சவங்களை பார்த்து குறைக்கிறது இல்லை. அதனால் தெரியாதவர்கள் பார்த்து தான் நாய் குறைக்குங்கிற மாதிரி நம்ம கவலைப்படாமல் போகணும் அப்படின்னு சொல்லி, நாம் என்னென்னா நம்மை தெரியாதவர்கள் தான் நம்மை குறை சொல்வார்கள் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இதுக்கு என்ன தேவைன்னா ஒரு இமோஷனல் ரெசிலியன்ஸ். நீங்கள் கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதும்போது என்னென்னா, இத்தனை பேர் நம்மக்கிட்ட பாசிட்டிவாக இருந்திருக்காங்க, 1 or 2 people நெகட்டிவாக இருந்தால் அது பொருட்படுத்தாத. கடைசியில் என்னென்னா ஓவராலாக தானே பார்க்கணும். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கோளல் அப்படின்னாரு. இதுதான் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலுக்கான இலக்கணம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தரை பற்றி எழுதும்போது அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன, மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன, எது அதிகம். அப்போ அதே மாதிரி நம்ம என்னென்னா, நம்மளே இத்தனை பேர் அன்பு செலுத்துகிறாங்க, இத்தனை பேர் உதவி பண்ணுறாங்க, இத்தனை பேருக்கு நம்ம நன்றி உடையவர்களாக இருக்கிறோம், அதனால் இதெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேணாம் அப்படின்னு கடந்து போவதற்கு கற்றுக்கொள்வதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, நீங்கள் கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா
உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய நீங்கள் சுற்றி இருக்கிறவங்களோட உங்களுடைய அந்த உறவுகள், தனி மனித உறவுகள் அது மெருகேறும், நாளுக்கு நாள் மெருகேறும். நீங்கள் யாரை பார்த்தாலும் அன்பு செலுத்த ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு நல்லது பண்ணவங்களுக்கெல்லாம் நீங்கள் திருப்பி நல்லது செய்ய ஆரம்பிப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, போய் பேசுங்க, என்னப்பா இத்தினோண்டு ஒரு உதவி செஞ்சேன், அதை அவர் எப்பேற்பட்ட உதவி செஞ்சுருக்காரு, அது பாரு, ஊருக்கு போயிட்டு வந்தார், எனக்கு மாம்பழம் கொண்டு வந்து கொடுத்தாரு, ஊருக்கு போயிட்டு வந்தார், எனக்கு ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்தாரு, அன்றைக்கி நோட்டு இல்லாமல் இருந்தேன், அவர் உடனே நோட்டு, ஸ்பேர் நோட்டு உடனே கொடுத்தாரு. சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எங்கள் காலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேனாவோட வருவாங்க. 2 பேனானா எதுக்குன்னா, யாராவது ஒருத்தர் பேனா, அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி மைக்ரோ டிப்பு இதெல்லாம் வரல, இங்கு பேனா தான் இருந்துச்சு. பால் பாயிண்ட் பேனா இருக்கும், திடீர்னு பால் பாயிண்ட் பேனா தீர்ந்து போயிடும், அல்லது இங்கு பேனா இங்கு தீர்ந்து போயிடும், உடனே தன்னுடைய பேனாவை எடுத்து கொடுப்பாங்க. அதனால் என்னென்னா, நான் ஒரு இதில் படித்தேன் எப்படின்னா, டீச்சர்ஸே கிளாஸுக்கு போகும்போது ஸ்பேர் பென்சில்ஸ், ஸ்பேர் பென்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். எந்த ஸ்டூடெண்ட்டாவது அந்த மாதிரி கொண்டு வர மறந்தாலோ அல்லது அவங்க பேனா எழுதாமல் போனாலோ கொடுக்கணும். இது என்னன்னா, அந்த டீச்சருக்கும் அந்த மாணவருக்குமான அந்த உறவை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, நீங்கள் இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா, அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் சக மாணவர்களோடு பழகுவது, பேராசிரியர்களோடு பழகுவது, வெளிவட்டத்தில் பழகுவது, இது எல்லாமே மாறி போயிடும், ரொம்ப மாறி போயிடும். அதனால் என்னன்னாக்கா, இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலை இன்னையிலேருந்து எழுத ஆரம்பிங்க. இது ரொம்ப முக்கியமானது. இது எழுதுறதுல நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய சில டிப்ஸையும் நான் சொல்கிறேன். முதலாவது என்னன்னாக்கா, தினமும் எழுதுங்க. இதுக்கு என்ன ஆகிடப்போகுது, ஒரு 10 நிமிஷம் ஆகுமா, 10 நிமிஷம் ஆகும், வேறு ஒன்றும் ஆகாது. உட்காருங்க, ரிகாப்சுலேட் பண்ணுறீங்க, இன்றைக்கி யார் யார் நமக்கு நல்லது செஞ்சுருக்காங்க, யார் யாருக்கு நம்ம நன்றி உடையவர்களாக இருக்கிறோம், அவ்வளவுதான். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டெய்லி எழுத பாருங்கள். ஸ்பெசிஃபிக்காக எழுதுங்க, சும்மா சுற்றி வளைச்சி எழுதாதீங்க. 2 லைன் 3 லைன் நான் சொன்னேன், ஷார்ட் பேராகிராஃப்ஸ், அவ்வளோதான். ஸ்பெசிஃபிக்காக எழுதுங்க. இன்னொன்று என்ன, சூழல்களை பற்றி எழுதாதீங்க, பீப்புளை பற்றி எழுதுங்க. அது வந்து உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், அதை பற்றி எழுதுங்க. அதாவது ஃபோக்கஸ் ஆன் பீப்புள், அதை பற்றி எழுதுங்க. அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு 4-5 நாள் கழித்து ஒரு திருப்பி பாருங்கள். அப்போ வந்து வாழ்க்கை ரொம்ப வசதமாக இருக்கும். இத்தனை பேர் நமக்கு மேலே அன்பு செலுத்தியிருக்காங்களே, அப்போ அந்த வெறுமையெல்லாம் போயிடும், ஃப்ரஸ்ட்ரேஷன் போயிடும், ஸ்ட்ரெஸ் போயிடும், ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் போயிடும், ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக். அதான் அந்த பாசிட்டிவ் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. குவாலிட்டி பீப்புள் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த குவாலிட்டி பீப்புளோடு நீங்கள் இருக்குது, குவாலிட்டி வேர்ல்டை நீங்கள் தீர்மானிப்பதற்கு உதவியாக இருக்கும். அதனால் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களாகிய நீங்கள் தயவு செய்து இந்த நன்றியறிதல் பதிவேட்டை எழுதத் தொடங்குங்கள். அது உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றும். அதன் மூலம் நீங்கள் மகத்தான மனிதர்களாக உருவாக முடியும். நன்றி, வணக்கம்.